வணக்கம், நான் உங்கள் தமிழம்மா. அறிவோம் தமிழ் பகுதியில் பயிற்சி 2 பார்க்க போகிறோம். சென்ற பயிற்சியில் உயிரெழுத்துகள் ஆயுத எழுத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு மெய்யெழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெய்யெழுத்து அப்படின்னா என்னன்னா, புள்ளி வச்ச எழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் அப்போ எத்தனை? 18. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இக்கு, இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இய், இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 எழுத்துகளும் மெய்யெழுத்துகள். இந்த மெய்யெழுத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 18 எழுத்துகளும் அந்த 3 வகையில் 6 எழுத்துக்கள் அடங்கும். அது என்னென்ன வகைகள் அப்படின்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 வகையும் மெய்யெழுத்தோட வகை. அந்த வல்லினத்தில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னா 6 எழுத்து இருக்கும். மெல்லினத்தில் 6 எழுத்தும், இடையினத்தில் 6 எழுத்துக்கள் இருக்கும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வல்லினம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வல்லினம் கசட தபர வல்லினமாம் ஞன நமன மெல்லினமாம் எரல வளல இடையினமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. ஆனால் அந்த பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கல அப்படின்னா அது உயிர்மை எழுத்தோட சேர்ந்துடும். அதனால புள்ளி வைக்கணும். இப்போ பாருங்க, வல்லின எழுத்தை பார்க்கலாம். வல்லினம் இக், இச், இட், இத், இப், இர். அதான் கசட தபர அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் புள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னு சரி. இல்லை புள்ளி கண்டிப்பாக வைக்கணும். வைக்காம மறந்துட்டீங்க அப்படின்னா அது வல்லின எழுத்தோட சேராது. அப்போ இக், இச், இட், இத், இப், இர். இந்த 6 எழுத்தும் வல்லினம். வல்லின எழுத்தை எப்பயுமே வலிமையாக உச்சரிப்பதால் வல்லின எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மெல்லின எழுத்து அப்படின்னா, மெல்லின எழுத்து இங்கு, இஞ்ச், இன், இந்து, இம், இன். இந்த 6 எழுத்தும் மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, மென்மையா ஒலிக்கணும். அடுத்து இடையின எழுத்து. இடையின எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட இதில் ஒலிக்கிற எழுத்து தான் இடையின எழுத்து. இ, இர், இல், இவ், இல், இல். இந்த 6 எழுத்தும் இடையின எழுத்து. இப்போ உங்களுக்கு இந்த மெய்யெழுத்து பற்றின சந்தேகம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.